friends, welcome to Tilaka's Kitchen. என்னடா ஒரு பேக் ஒன்று காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அது என்னன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு முருங்கக்காய் வந்தது யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் நிறைய முருங்கக்காய். நான் அது தேவையானது சமைச்சிட்டு மிச்சம் முருங்கக்காயெலாம் நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொலித்தீன் பேக்குக்குள்ளே போட்டு ஃபீஸருக்குள்ளே வச்சுட்டேன். நல்லா காற்று போகாதபடி வச்சுட்டு இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துருக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியையும் நான் அதே மாதிரியே ஒரு பொலித்தீன் பேக்கில் சுற்றி அதே மாதிரி நான் ஃபீஸரில் போட்டால் இன்னும் 1 மாதம் நாளும் இருக்கும், கெட்டு போகாது. இது முருங்கக்காய் வந்து ஒரு முருங்கக்காய் எடுத்தாலும் இங்கே 300 வருது. அப்போ இந்த மாதிரி நாங்கள் வச்சுட்டா எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் எடுக்கலாம். இப்போ இதை ஒரு அலம்பி நான் இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நல்லா அவிய விடுறேன். இந்த ஒரு 100 கிராம் மைசூர் பருப்போ துவரம் பருப்போ எந்த பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா அவிஞ்ச பிறகு இந்த முருங்கைக்காவை கொஞ்சம் ஒரு கழுவிட்டு திரும்ப அந்த பருப்பில் சேர்க்குறேன். பருப்பு வந்து கொஞ்சம் குழையாக அவியணும். இப்போ முருங்கைக்காவை நல்லா வெந்துட்டு இப்போ இதில் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், குழம்பு மிளகாய் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். இது நானே சேர்ந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் வீட்டில் நாங்கள் செய்தது. மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். சேர்த்து இப்போ இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்து இந்த முருங்கைக்காய் சாம்பாரெல்லாம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ எல்லாம் நல்லா கொதித்து நல்லா முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுது. புளி கரைசல் கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் ஏனெண்டா முருங்கைக்காயிலையும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் முருங்கைக்காய்க்கு சாம்பாருக்கு புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் கட்டி பால் கொஞ்சம் ஊற்ற முன்னம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு கரண்டி சாம்பார் பொடி, ஒரு மேசக்கரண்டி அளவு சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது நாங்களே வீட்டில் செய்த சாம்பார் பொடி சேர்த்து இதுக்கு பாலும் சேர்க்குறேன். கட்டி தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இந்த சாம்பாரில் மேலால் இந்த நுரைச்சி இருக்கிற நுரையில் கொஞ்சம் எடுக்கணும். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க அந்த நுரையெல்லாம் எடுக்கணும்ண்டு. நான் அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுவேன். ஏன்னா சாம்பார் வந்து புளிச்சு போன மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் அது கூடாதுன்னு சொல்கிறாங்க, உடம்புக்கு கூடாதுன்றபடியாக நான் அந்த நுரையில் கொஞ்சம் எடுப்பேன். பருப்பு இருந்தாலும் சரி சாம்பார் இருந்தாலும் சரி அந்த நுரையில் மேலால் எடுத்துடுவேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுது. முருங்கைக்காய் பாருங்க பச்சை பச்சைன்னு இருக்குது, எந்த பழுதும் இல்லை. இதேமாதிரி நீங்களும் இந்த முருங்கைக்காய் உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சா இந்த மாதிரி எடுத்து வச்சு முருங்கைக்காய் வத்த குழம்பு செய்யலாம், சாம்பார் செய்யலாம், பொரியல் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இது நல்ல ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதேமாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.